அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? என்னாச்சுன்னா இப்போ பார்த்தாரிக்க ஆசிப் அஸ்லம் வந்து எவ்வளவோ பேர்கிட்ட கொள்ளை அடித்து கொண்டும் எவ்வளோ காசுகளை இதுண்டி கொண்டும் கோடிக்கணக்கில் சேர்த்து கொண்டு அவர் வந்து கிளப்பு டான்ஸு இண்டு கொண்டு கொண்டு பிள்ளைகளை கூட்டி கொண்டு திரிகிறாரு அப்படியே. ஆசிப் அஸ்லத்துக்கு இவ்வளோ காசு எங்கே இருந்து வந்தது? எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து தானே கொள்ளையடிச்சு கொண்டிருக்கிற போலே. அப்படி ஒரு கமெண்டில் நான் பார்த்தேன். வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க, அவரை கழுவி ஊற்றுறாங்க, அவரை இதுன்றாங்க. ஐயோ, உங்களுக்கு சில்லற விளங்காதா? அந்த மனுஷன் எவ்வளோ நல்லது செஞ்சுக்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? எல்லாரும் ஃபேக் ஐடி போடுறீங்க, அவரை வீடியோவை ரோல் பண்ணுறீங்க, அவரை கேவலப்படுத்துகிறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் தான் கேவலப்படுறீங்க. அந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கொரோனா டைம்லேருந்து இன்று வரைக்கும் அந்த மனுஷன் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன், மனுஷனுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை விட ஒரு சின்ன பொடியன் ஒன்று, கொழும்புல இருந்து சின்ன பொடியன் ஒன்று வீடியோ விட்டாட்டே ஆசிப் அஸ்லம் ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை இல்லாத பொடியன். அவங்கள வளர்த்து விடுற தாய் தகப்பன் என்ன செய்வோம் எனக்கு தெரியும். ஆசிப் அஸ்லம் வந்து எப்படிப்பட்டவராக இருக்காலும் அவரால் வந்து 4 பேர் நல்லா வருதே, 4 பேர் அதில் பிரயோசனம் படுறேன். சரி, ஒன்று செய்யணும்னா நீங்கள் இப்படி வீடியோ ரோல் பண்ணுறேன், நீங்கள் சரியான ஆட்களாக இருந்தால் ரோல் பண்ணுறவங்க நான் ஓப்பனாக சேலஞ்ச் கொண்டு விடுறேன். சரியான ஆட்களாக இருந்தால் அவரே மாதிரி ஒரு மதரசா ஒன்று கட்டுங்க. அவரே மாதிரி ஒரு 4 பேருக்கு மிச்சமான ஒரு 30 பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுங்க. 30 பார்சல் ஒரு 7 ஏழுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரி, ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு ஒரு 500 ரூபா கேட்டாலே தர மாட்டான் இந்த காலத்தில். சரி, 100 ரூபா கேட்டாலே தர மாட்டான். அவரே கோடிக்கணக்கில் அவருக்கு வருமானம் வருகுது, அவருக்கு இதுன்னு அவர் தானே ஓப்பனாக செல்றாரு. நீ வந்திருக்கியா, வேண்டிய ஆதாரத்தை எடு, வேண்டிய ஆதாரத்தை ரெடி பண்ணி போட்டு நீ வேண்டிய இடத்துல குடுண்டு. அவர் எல்லாம் கணக்கு வச்சிருப்பாருன்னா அவர் கிளியர் பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான். நீங்கள் தாரு, நான் தாரு அவரை இதுன்றதுக்கு, அவரை ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் தாரு. அவரை கேவலப்படுத்த வச்சுக்கொண்டு நான் ஒருத்தனை கேவலப்படுத்த நினைச்சரிக்க நானே கேவலப்பட்டு போவேன். நான் ஒருத்தனை சீரழிக்க நினச்சா நானே சீரழிச்சு போவேன். ஒருத்தனை பள்ளத்தில் விழுத்த நினச்சா நானே பள்ளத்தில் விழுவேன். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. மற்றும்படி ஆசிப் அஸ்லம் பிள்ளைய கூட்டி கொண்டு போய் சாப்பிடுங்க. இது ஆட்ட காசு, மக்கள்கிட்ட காசு அவன் சாப்பிட்ற. ஐயோ, மக்கள்கிட்ட காசு சாப்பிட்ற. நீங்கள் எவ்வளோ போட்டாய்? அதைத்தான் பெஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டாய்? ஆசிப் அஸ்லத்துக்கு நீ எவ்வளோ போட்டாய்? அந்த கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு, ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. அதுக்கு நான் பார்த்தேன். சாப்பாடு எடுத்தோண்டு சாப்பிட்றாரு. அவருக்கு நல்லா சாப்பிடு, அடுத்தவங்களோட உழைப்புத்தானே. ஐயோ, பாவண்டா அந்த மனுஷனை விடுங்க வாழை. அந்த மனுஷன் இப்போ பார்க்குற இபாசத்தாளி வாரித்தான் இருக்க. மக்கத்துக்கு போயிட்டு வந்த மனுஷன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாத பரிசுத்தப்படுத்தப்பட்டு வந்த மனுஷன். அந்த மனுஷனை வாழ விடுங்கோ. அந்த மனுஷனை கொஞ்சம் கேவலப்படுத்தாமல் இருங்கோ. அந்த மனுஷன் செய்கிறதை செய்ய விடுங்கோ. 4 பேர் முன்னுக்கு வர மாட்டாங்க. உங்களால் ஒரு உதவி செய்கிறதுக்கு 4 பேர் முன்னுக்கு வர மாட்டானுங்க. உங்களை மாதிரியான ஆட்களால் 4 பேர் முன்னுக்கு வரதை நின்றுவானுங்களா? அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது நான் ஆசிப் அஸ்லத்தில் நான் ஒரு நாள் தெரிஞ்சு எத்தனை பிடிச்சும்ல. நீங்கள் ஆசிப் அஸ்லத்தில் வீடியோ போடுறேன்னு சொல்லி போட்டு 2-3 பேர் எனக்கு கால் பண்ணீங்க, மெசேஜ் போட்டுனீங்க, இதுன்றீங்கன்னு சொல்லி என்ன பாட்டொண்டு போட்டதுக்கு எங்களோட யூடியூப்பில் ஆசிப் அஸ்லத்தை பற்றி என்னத்துக்கு போடுறீங்க? அவரை பற்றி தெரியுமா? அவர் அப்படி இப்படி இங்கே வாங்க செல்ல. அவர் எப்படியா இருந்துட்டு போட்டும், எனக்கு கோடிக்கணக்கில் அவர் கேட்டினாலும், அவர் கோடிக்கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுனாலும் அவரால் 4 பேர் பிரயோசனம் அடையுது. அதுதான் முக்கியம். இது வரைக்கும் ஆசிப் அஸ்லத்தை கண்ணால் அப்படி காணல. இந்த வீடியோலாம் கொரோனா டைம்லேருந்து இன்று வரைக்கும் பார்த்துட்டு வாரேன் நான். சரியா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஒரு மனுஷனுக்கு 4 பேருக்கு நல்லது செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் தூக்கி விடுங்க. அவனை அண்டு உற்சாகப்படுத்தினீங்க. இன்றைக்கு என்னத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை? அண்டு அவன் கொரோனா டைமில் உதவி செய்கிறான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து உற்சாகப்படுத்தினீங்க. இன்றைக்கு அவனை ரோல் பண்ணுறீங்க, அவனை கேவலப்படுத்துறீங்க. நான் மனுஷன் இல்லையா நீங்கள்? வாழ்க்கைண்டா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் இருந்தாலும் அந்த மனுஷன் இன்று வரைக்கும் நல்லா தான் வந்துருக்கு. நல்லா தான் நினைக்குது, நல்லா தான் செய்யுது, நல்லா தான் வாழுது. இவ்வளோ நாளும் முகம் காட்டாமல் வீடியோ போட்டிங்க, ஃபேக் ஐடி போட்டிங்க, ஒன்றுமே சரி வரலை. கொழும்புக்கு வந்தால் அடிப்பேன்னு சொன்னீங்க. அந்த மனுஷன் கொழும்புல பைக்கில் தெரியுதுவா? கொழும்புல பைக்கில் தெரியுது, தட்டம் தனியா. இது வரைக்கும் தட்டம் தனியாக தெரியுது கொழும்புல பைக்கில். அப்போ அந்த மனுஷன் பைக்கில் தெரிய பயந்து கொண்டு அறியுது. அந்த மனுஷன் ஒரு பாட்டை போட்டு வீடியோ போட்டு ஐயோ மதசாவை கேவலப்படுத்துகிற மதசாவை நின்று. ஐயோ, அவர் ஒரு விளம்பர வீடியோ அவன் சம்பாரிச்சு தின்ன உம்பு ரியல். ஒரு விளம்பர வீடியோ ஒன்று எடுத்து அவனுக்கு எதுனால கையில் கிடைக்குது, அவனை சம்பாரிச்சு தின்ன உம்பு ரியல் இல்லை.
அவனுக்கு என்ன செய்கிறதுக்கு அவன் நானும் அவன் வேண்டி பேசுகிறேன் இன்னைக்கு வேணாம் எனக்கு ஆத்திரம் மைக்குமே ஆத்திரம் அந்த கமாண்டுகளை கொஞ்சம் படித்தவன் எனக்கு அவ்வளோக்கு ஆத்திரம் பாவம்பா அந்த மனுஷன் மெய்க்குமே நல்ல மனுஷன் உண்டு இபாதத்தாளியே உண்டு தொழுகிற மனுஷன் உண்டு விட்டுடுங்கோ அந்த மனுஷனை கொஞ்சம் வாழ விடுங்கோ அந்த மனுஷனை கேவலப்படுத்தி இதுண்டி கொண்டு ரோல் பண்ணி வந்து உங்களுக்கு என்ன வீடியோ சொல்லணும் கொஞ்சம் பார்வையாளர் கூடும் வியூவர்ஸ் கூடும் சப்ஸ்கிரைபர் கூடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அல்லாட்டி ஃபாலோவர்ஸ் கூடும்ன்றா உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்குதுனே அந்த மனுஷனுக்கு மாதிரி ஒருத்தரும் வரமாட்டாங்க அதை மட்டும் இங்கே வச்சுக்கணும் ஓகே நீங்கள் ஆத்திரத்தில் இந்த வீடியோ போடுற வேற ஒன்றும் இல்லை ஆத்திரத்தில் அந்த மனுஷனை எப்படி சரி சம்பாதிச்சது எப்படி சரி அவர் 1000 ரூபா எடுத்து 100 ரூபா எடுத்துகிட்டு போட்டு அது அவரும் அல்லாக்கும் பிரச்சனை அவருக்கும் அல்லாக்கும் அது நடத்த முடியட்டும் அல்லா தீர்ப்பு கொடுப்பவன் மேலே இருக்கிறவன் நானும் நீங்களும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒருத்தரும் இல்லை சரியா புரிஞ்சனும் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம்